ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜோஹோவில் ஃபேமஸாக கேட்குற இந்த ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம் ப்ராப்ளமை தான் எப்படி ஜாவா யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஜோஹோ தேர்ட் ரவுண்டில் இந்த கொஸ்டின் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் ஆகுது இதை சால்வ் பண்ணி பார்த்துருங்க. நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் கோடிங் லாஜிக்கை லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இப்போ கோட் பண்ண போகிற கோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கோடை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்து அவுட்புட்டை வந்து ஷோ பண்ணுவேன். கடைசியாக நம்ம கோடிங் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துடலாம். ரைட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் புக்கிங் ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம். தி அப்ளிகேஷன் ஷுட் ஹேவ் 4 ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இப்போ நம்ம டிக்கெட்டை வந்து புக் பண்ண முடியணும், டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ண முடியணும், அப்புறம் புக்கான டிக்கெட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண முடியணும், அதுக்கு அடுத்து அவைலபிள் டிக்கெட்ஸையும் வந்து பிரிண்ட் பண்ண முடியணும். ஸோ இப்போ புக் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 63 பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. 9 பர்த் வந்து கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக ஆர்ஏசிக்காக. இப்போ 9 பர்த்னா அதில் வந்து 18 பேர் ஆர்ஏசி வந்து புக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 10 டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அப்புறமும் புக்கிங் வந்து நடந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம அவுட்புட் வந்து நோ டிக்கெட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் தாண்டியும் புக் பண்ண முடியாதுல்ல ஒரு யூஸரால். ஸோ நம்ம யூஸர்கிலேருந்து என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் வாங்கணும், ஏஜு, ஜெண்டரு, அப்புறம் பர்த் ப்ரிஃபரன்ஸு. அப்புறம் பர்த்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்குது. என்னென்னா இப்போ யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இல்லை ஒரு ஃபீமேலாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து லோவர் பர்த் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணணும் புக் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு கேன்சலேஷனுக்கு என்ன கண்டிஷன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆர்ஏசியில் இருக்க ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புக்கிங் ஸ்டேட்டுக்கு போயிடணும். அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏசிக்கு வந்து மூவ் ஆகிடணும். இதுதான் கேன்சல் பண்ணுறதுக்கான கண்டிஷன். புக்கான டிக்கெட்ஸையும் வந்து பிரிண்ட் பண்ண முடியணும், அதே மாதிரி அவைலபிள் டிக்கெட்ஸையும் வந்து பிரிண்ட் பண்ண முடியணும். ஸோ கொஸ்டின் இவ்வளோ தான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அவுட்புட்டை வந்து பார்த்துலாம் வாங்க. ஸோ இப்படி தான் நம்ம அவுட்புட் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் நான் வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து தரேன் பாருங்கள். ஸோ நம்மளோட நேம் வந்து கேட்குது. இப்போ நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து 23ன்னு கொடுத்துக்கிறேன். ஜெண்டர் வந்து மேல் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து அப்பர் யூன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன அவுட்புட்டில் வந்திருக்குன்னா டிக்கெட் கன்ஃபார்ம்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்புறம் டிக்கெட் ஐடியும் வந்து வந்திருக்கு. இந்த டிக்கெட் ஐடி ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணும்போது இந்த டிக்கெட் ஐடி தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா புக்கிங்க்கும் இந்த டிக்கெட் ஐடி வந்து யூனிக்காக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு டிக்கெட் வந்து புக் ஆகிடுச்சு. நான் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் சிம்பிளிசிட்டிக்காக 3 பர்த்து, ஒரு ஆர்ஏசி, ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து 1 வந்து நம்மளுக்கு புக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ செகண்ட் டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு மறுபடியும் 1 வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏஜ் வந்து ஒரு 34ன்னு கொடுக்குறேன். ஜெண்டர் வந்து மேலு, ப்ரிஃபர் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் எம்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ 2 வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். 3வது வந்து புக் பண்ணுறவாங்க. மறுபடியும் 1 ப்ரெஸ் பண்ணிட்டு கார்த்தி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். 13 ஏஜ் கொடுத்துக்கலாம். ஜெண்டர் வந்து மேல் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, யூ போயிடுச்சு, எம் போயிடுச்சு, எல் மட்டும் இருக்குது. ஸோ எல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 3 டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். நம்ம பர்த்தோட கெப்பாசிட்டியே 3 தான். ஸோ இப்போ நம்ம புக் பண்ணதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 3 கிளிக் பண்ணேன்னா வியூ கன்ஃபார்ம்டு டிக்கெட்ஸ் வந்து நான் பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா நான் புக் பண்ண 3 டிக்கெட்ஸை வந்து இங்கே ஷோ ஆகுது. இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்லேயே நம்மளுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது, ஆர்ஏசியில் எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நான் ஃபைன் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபைன் கிளிக் பண்ணால் ஆர்ஏசியில் எனக்கு டிக்கெட் தான் ஷோ ஆகும். நான் இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து நோ ஆர்ஏசி டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதே மாதிரி நான் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டும் ஷோ பண்ணிடுறேன். 6 கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா நோ வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஆர்ஏசிலையும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கெப்பாசிட்டி வந்து முடிஞ்சிடுச்சு பர்த்தில் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம புக் பண்ணுறது டேரெக்டாக இந்த ஆர்ஏசிக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ நம்ம 1ன்னு கொடுத்து இன்னொரு புக்கிங் நான் இனிஷியேட் பண்ணுறவாங்க. ஸோ நேம் வந்து வருண் கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து 20, ஜெண்டர் வந்து மேலு. இப்போ நான் எது வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் எல்லுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். லோயர் தான் என்னோடய ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்கெட் இன் ஆர்ஏசின்னு வந்துடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பர்த்தில் இருக்க கெப்பாசிட்டி ஃபில் ஆனதுனால ஆர்ஏசிக்கு வந்து அவன் ஸ்டேட்டஸ் வந்து மூவ் பண்ணியாச்சு. பர்த் வந்து ஆர்ஏசின்னு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வியூ ஆர்ஏசி டிக்கெட் இந்த 5 கொடுத்தேன்னா எனக்கு வந்து இப்போ ஆர்ஏசி எம்டியாக இல்லாமல் இப்போ நான் புக் பண்ணது வந்து எனக்கு ஷோ ஆகுது பாருங்கள் டீட்டெயில்ஸு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம புக் பண்ண போகிறது வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போவோம். ஏன்னா ஆர்ஏசியோட கெப்பாசிட்டி நம்ம 1ன்னு தான் கொடுத்துருக்கோம்.
ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு டேரெக்டாக போயிடும். ஸோ இப்போ மறுபடியும் நான் ஒரு புக்கிங் வந்து இனிஷியேட் பண்ணுறேன். 1ன்னு கொடுத்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்ன்னு கொடுத்துக்கலாம். ஏஜ் வந்து 32, மேலு, ப்ரிஃபர்ட் பர்த் வந்து எம்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் இன் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு டேரெக்டாக வந்து இது போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கெப்பாசிட்டி எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. வெயிட்டிங் லிஸ்ட் கெப்பாசிட்டி, ஆர்ஐசி கெப்பாசிட்டி, நம்ம பர்த்தோட கெப்பாசிட்டி எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் இன்னொரு டிக்கெட் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னா எனக்கு நோ அவைலபிள் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும் பாருங்கள். ஸோ மறுபடியும் 1 கொடுத்து ஆகாஷ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏஜ் 45, ஜெண்டர் வந்து மேலு, லோயரு. இப்போ பார்த்தீங்களா நோ அவைலபிள் டிக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஏன்னா நம்ம கெப்பாசிட்டியே இல்லை, எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு டிக்கெட் வந்து எப்படி கேன்சல் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணி காமிக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்ஏசிலேருந்து ஒன்று புக்கிங்க்கு போயிடும், வெயிட்டிங்லேருந்து ஒன்று ஆர்ஏசிக்கு வந்துடும். ஸோ இப்போ 2ன்னு கொடுத்தா நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு அந்த யூனிக் ஐடி வந்து தேவை. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண யூனிக் ஐடிலாம் T1, T2, T3 அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு ஷோ பண்ணுறவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா யூனிக் ஐடி T1, T2, T3. இப்போ நான் T2 போட்டேன்னா எனக்கு அக்ஷர் வந்து ரிமூவ் ஆகிடும். அக்ஷர் நேம் இருக்க இவங்க வந்து டீட்டெயில் வந்து ரிமூவ் ஆகிடும், இவங்க டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ T2ன்னு போடுறேன். ஸோ பார்த்தீங்களா டிக்கெட் கேன்சல்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் ஐடி T2ன்னு வந்துடுச்சு. இப்போ நான் கன்ஃபார்ம்டு டிக்கெட்ஸ் வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். 3ன்னு கொடுத்து பார்த்தேன்னா அருண், கார்த்தி, வருண் தான் இருக்காங்க, அக்ஷரே இல்லை. ஸோ அவர் டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி மற்ற மெசேஜஸ்லாம் கூட வந்திருக்கு பாருங்கள். ஆர்ஏசி டிக்கெட் மூவ்டு டு கன்ஃபார்ம்டு. ஸோ பார்த்தீங்களா ஆர்ஏசிலேருந்து கன்ஃபார்முக்கு மூவ் ஆயிடுச்சு வருண் வந்து. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏசிக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. இந்த விஜய்ன்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது ஆல்ரெடி, அவங்களுக்கு வந்து ஆர்ஏசிக்கு மூவ் ஆயிடுச்சு. அப்புறம் டிக்கெட் கேன்சல்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் T2, நம்ம T2 கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எம்டியாக இருக்கும். நோ வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது ஆர்ஏசி மூவ் ஆனதுனால. ஸோ இவ்வளோ தான் அவுட்புட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. கோட் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்டெலிஜை யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து வேறு ஐடிஸ் கூட யூஸ் பண்ணலாம். எக்லிப்ஸ், நெட்பீன்ஸு இந்த மாதிரி ஐடிஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ஆன்லைன் எடிட் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் டீபக் பண்ணவோ இல்லை நம்ம கோட்ஸ் வந்து சேவ் பண்ணி வைக்கவோ அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ இதில் நான் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மேலே நியூ ப்ராஜெக்ட் இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் தரேன். ரயில்வே புக்கிங் சிஸ்டம் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டேன். இப்போ க்ரியேட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு மெயின் கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் ஒரு மெயின் மெத்தடும் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மெயின் மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இது மூலயமா தான் இதுக்குள்ளே இருக்க கோட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் நம்ம ப்ரோக்ராமாக ரன் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் கோட் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து 3 கிளாஸ் வந்து தேவை. நம்ம மெயினாக யூஸ் பண்ண கிளாஸ் பேர் என்னென்னா passenger.java, ticket system.java and ticket booking.java. இது 3 தான் வந்து மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு passenger.javaவை எப்படி கோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ஆல்ரெடி இருக்க இந்த கோடை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம ஃபைல் நேமை ஃபஸ்ட்டு மாற்றிடலாம். நம்ம கிளாஸ் நேம் தான் நம்ம ஃபைல் நேமும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீஃபேக்டர் கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்துட்றேன். ஸோ passenger.javaன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தா இப்போ நேம் வந்து passenger.javaன்னு மாறிடுச்சு. ஸோ பேசஞ்சர் சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பப்ளிக் கிளாஸ் பேசஞ்சர். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வேரியபிள்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் நேம் சொல்லிட்டு ஒரு வேரியபிள், யூசர்கிலேருந்து இதெல்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, ஏஜை வந்து வாங்குகிறோம். ஸோ இன்டி ஏஜ். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் வாங்குகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் ஜெண்டர். அடுத்து வந்து பர்த் ப்ரிஃபரன்ஸை வந்து நம்ம நோட் பண்ணுறதுக்காக இந்த பர்த் ப்ரிஃபரன்ஸ்ன்ற வேரியபிள். ஸோ அதுக்கடுத்து அலாட்டட் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். அதுக்கடுத்து கடைசியாக இந்த யூனிக்காக நம்ம ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறோம்ல, டிக்கெட் ஐடின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அந்த நேமில் ஒரு வேரியபிள் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து எழுத போகிறோம். ஸோ ஏன் இந்த கன்ஸ்ட்ரக்டர் எழுதணும்னா, நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிற கன்ஸ்ட்ரக்டரில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்து இனிஷியலைஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து தேவை. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம இப்போ கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம கிளாஸ் நேம்லேயே தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து இருக்கணும். ஸோ பப்ளிக் பேசஞ்சர்.
ஸோ இப்போ என்ன வந்து இன்புட்டாக கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம்ல, யூசர்கிட்டேருந்து வாங்குகிற வேல்யூஸ், இந்த நேமு, ஏஜு, ஜெண்டரு இது எல்லாமே இன்புட்டாக கொடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு இந்த அவங்க கொடுத்த நேமு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஸோ toStringன்ற மெத்தடை ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி toStringன்னு ஒரு மெத்தட் இருக்கும். நம்ம புதுசாக அதே நேமில் வந்து இன்னொரு மெத்தட் வந்து எழுத முடியாது. ஸோ ஆல்ரெடி இருக்க மெத்தடை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ஓவர் ரைட்ன்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா, இப்போ ஒவ்வொரு வாட்டி நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஐடி வரும், அப்புறம் நேம் வரும், ஏஜ் வரும், ஜெண்டர் வரும், பர்த் வரும். ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாட்டியும் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லை கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தடு. ஸோ இந்த பேசஞ்சர் டாட் ஜாவா வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் சிஸ்டம் டாட் ஜாவா அதை க்ரியேட் பண்ணி அது உள்ள கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பேசஞ்சர் டாட் ஜாவா கிளிக் பண்ணி நியூவை செலக்ட் பண்ணி ஜாவா கிளாஸை கொடுத்துக்கிறேன். ஸோ டிக்கெட் சிஸ்டம் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய அரே லிஸ்ட்டு இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறைய எழுத போகிறோம். ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனரு, அப்புறம் கியூவு, லிங்கட் லிஸ்ட்டு இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோன்னா உள்ள நம்ம கோடில் வந்து இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பப்ளிக் கிளாஸ் டிக்கெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அரே லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், அவைலபிள் பர்த்துன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அரே லிஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்த் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து ஒன்று ஒன்றா ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம லோவரை வந்து எல்லுன்னு சொல்லிக்கிறோம், அப்பறம் வந்து யூன்னு சொல்லிக்கிறோம், அப்புறம் மிடில் வந்து எம்ன்னு சொல்லிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம 3 பர்த்து தான் வந்து நம்ம இருக்குது, அப்படி தான் நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம். நம்ம அரே லிஸ்ட்டில் இப்போ 3 வேல்யூஸ் இருக்குது, எல்லு, யூ, எம்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏசி கியூன்னு சொல்லிட்டு ஒரு கியூ வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்குன்னா நமக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்ஏசி பர்த்து தான் இருக்குது நம்ம எடுத்துக்கிற கண்டிஷன் படி. ஸோ அந்த வேல்யூஸை வந்து நம்ம கியூவில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வந்து கியூவில் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு கியூன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதுவும் வந்து நம்ம பேசஞ்சரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த கியூவில் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம்டு பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் புக் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக புக் பண்ண முடியுதோ அவங்கெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே வருவேன். அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களா இந்த லிஸ்ட்டில் தான் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிக்கெட் கவுண்டர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம யூனிக்காக தான் நம்ம டிக்கெட் வந்து இருக்க போகுது, டிக்கெட் ஐடி வந்து. ஸோ அதே மாதிரி இந்த டிக்கெட் கவுண்டரை போக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். ஸோ நம்ம யூனிக் ஐடி வந்து எல்லா புக்கிங்க்கும் வந்து கிடச்சிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம புக் டிக்கெட்ஸ் மெத்தடை வந்து எழுத போகிறோம். ஸோ இந்த புக் டிக்கெட் மெத்தடு தான் நீங்கள் புக் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, 1ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறீங்களே, அந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெத்தடுக்குள்ளே தான் வரும். ஸோ இதில் தான் வந்து எப்படி டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணலாம், எப்படி யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணலான்னு லாஜிக்லாம் இது உள்ளே தான் வந்து நம்ம எழுத போகிறோமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னவாக இருக்க போகுதுன்னா டி ப்ளஸ் இந்த டிக்கெட் கவுண்டர் ப்ளஸ் நம்ம டிக்கெட் கவுண்டர் 1 கொடுத்துருக்கோமா, ஸோ டி 1ஆக இருக்க போகுது. ஸோ இது வந்து ப்ளஸ் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னால இந்த இடத்துல இதோட வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்க போகுது. 2வது வாட்டி லூப் ரன் ஆகும்போது தான் இது வந்து 2ஆக வந்து இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பேசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை வந்து டிக்ளேர் மட்டும் தான் பண்ணிக்கிறேன், இன்னும் இனிஷியலைஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் பர்த்ஸு டாட் இஸ் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து எழுத போகிறேன். ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே எப்போ போகும்னா நம்ம பர்த் வந்து எல்லாமே ஃபுல்லாகாத வரைக்கும் இந்த கண்டிஷனுக்குள்ளே போகும். அதாவது நம்ம பர்த் வந்து கெப்பாசிட்டி 3, அந்த பர்த்து ஃபுல்லாக அந்த 3 புக்கிங்ஸ் நடக்காத வரைக்கும் இந்த கண்டிஷன் உள்ளே போகும். அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் உள்ளே போகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அலாட்டட் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ண போகுதுன்னா அலாட்டட் பர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் ரன் ஆகி அதோட வேல்யூ தான் வந்து அலாட்டட் பர்த் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகுது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அலாட்டட் பர்த்துன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடலாம், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
இது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கீழே வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அலாட்டட் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை எழுதுகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, இப்போ ஒரு யூஸரோட ஏஜ் வந்து 60க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா யூஸரோட ஜெண்டர் வந்து ஃபீமேலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்டு அவைலபிள் பர்த் வந்து எல்லாம் இருக்கும்போது நம்ம ரிட்டர்ன் வந்து எல் பண்ணணும். ஏன்னா லோவர் தான் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். லோவர் பர்த்து தான். ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க லேடிஸ்லாம் வந்து மேலே ஏறி போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லோவர் பர்த்து அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்ஏசியில் வந்து இப்போதைக்கு நம்ம ஒன்று தான் வச்சுருக்கோம். ஆர்ஏசியோட லிமிட்டு கெப்பாசிட்டி. ஸோ இப்போ ஆர்ஏசியில் வந்து நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அவங்க கேன்சல் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ஏசியில் வந்து யார் வந்து அப்புறம் ஒரு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம அவைலபிள் பர்த் டாட் கெட்டாக ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணுற வேண்டியதான் இந்த அவைலபிள் பர்த்து மெத்தடில். ஸோ இந்த கண்டிஷனில் ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த அவைலபிள் பர்த் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேசஞ்சர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து இப்போ இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நியூ பேசஞ்சர் அப்புறம் அந்த அவங்க யூசர் கொடுக்குற இன்புட்ஸை வச்சு இந்த பேசஞ்சர் கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ணி இந்த வேல்யூஸ்லாம் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் எப்படி இந்த பேசஞ்சர் ஆப்ஜெக்ட் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேசஞ்சர் லிஸ்ட்டில் வந்து நம்ம இந்த பேசஞ்சர் வந்து ஆட் பண்ணோம். ஏன்னா இவங்க வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்காங்க, அதனால் இவங்களை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அவைலபிள் பர்த்லேருந்து இவங்க ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இவங்க கன்ஃபார்ம் ஆனதுனால இப்போ அவைலபிள் லிஸ்ட்டில் வந்து இவங்க இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் இப்போ டிக்கெட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுக்கணும். டிக்கெட் கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டு இந்த பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணணும். நீங்கள் அவுட்புட்டில் கூட பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பிரிண்ட் ஆனதை. இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் நான் என்ன சொன்னேன், இப்போ நம்ம பர்த் வந்து ஃபுல்லாக ஆகலை அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும். இப்போ வந்து நம்ம பர்த் வந்து ஃபுல்லாக இருக்குன்னா அப்போ நம்ம இந்த இஃப் கண்டிஷன் இல்லாமல் எல்ஸ் கண்டிஷனுக்கு வரணும். ஸோ இங்கே நான் 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன், ஒன்று ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ என்னோடய ஆர்ஏசி கியூ வந்து பார்த்தீங்களா, அதோட சைஸ் வந்து 1. ஸோ அந்த சைஸ் 1ஓட சின்னதாக இருக்குன்னு என்ன அர்த்தம், இப்போ ஆர்ஏசியில் இந்த புக்கிங்க நடக்கணும்னு அர்த்தம். ஸோ ஆர்ஏசியில் புக்கிங் நடக்காத போது இப்போ இந்த லூப்புக்குள்ளே வான்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேசஞ்சர் ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரலன்னா பேசஞ்சர் ஆப்ஜெக்டே க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஆர்ஏசிக்குன்னு ஒரு பேசஞ்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம் யூசர் கீழேருந்து தர வேல்யூ வச்சு. ஸோ இங்கே அலர்ட் பர்த் வந்து ஆர்ஏசின்னு கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஆர்ஏசி கியூ டாட் ஆஃபர் ஆஃப் பேசஞ்சர்ஸ், இந்த பேசஞ்சர் வந்து இந்த ஆர்ஏசி கியூவில் வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம டிக்கெட் இன் ஆர்ஏசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் வந்து பிரிண்ட் பண்ணுற வேண்டியதான். நீங்கள் அவுட்புட்லேயே பார்த்துருப்பீங்க இதை. ஸோ இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆர்ஏசியும் வந்து ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இந்த பர்த்தும் வந்து ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ கடைசி எல்ஸ் கண்டிஷனில் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்குள்ளே வரும். ஸோ இப்போ இந்த இன்னொரு எல்ஸ் கண்டிஷன் எல்சிப் கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போ இது ரெண்டும் இல்லைனா இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணும். அதே மாதிரி அப்படி ஃபுல்லாக இல்லை எம்டியாக இருக்குன்னா பேசஞ்சரை வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்டரில் இனிஷியலைஸ் பண்ணி இப்போ நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் க்யூவில் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது அந்த பேசஞ்சர் இன்ஃபர்மேஷனில். அதுக்கப்புறம் டிக்கெட் இன் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நம்ம பேசஞ்சரை அப்படியே பிரிண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதுவும் இல்லைனா கடைசி எல்ஸ் கண்டிஷனில் நோ டிக்கெட் அவைலபிள், இப்போ நம்ம எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, ஆர்ஏசியும் ஃபுல்லாக இருக்குது, வெயிட்டிங் லிஸ்ட்டும் ஃபுல்லாக இருக்குது, பர்த்தும் ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ நோ டிக்கெட்ஸ் அவைலபிள் தான் பிரிண்ட் பண்ண முடியும் லாஸ்ட்டில். ஸோ அதையும் வந்து எல்ஸ் கண்டிஷன் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நோ டிக்கெட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த புக் டிக்கெட் மெத்தட் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேன்சல் டிக்கெட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு கீழே வந்து ரைட் பண்ணிக்கலாம் அந்த கேன்சல் டிக்கெட்டை. ஸோ இந்த இடத்துல வந்து கேன்சல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ கேன்சல் டிக்கெட்டில் நம்ம வந்து எப்படி இதை மேட்ச் பண்ண போகிறோம்னா அந்த யூனிக் ஐடியா வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனல் பேசஞ்சர் ஓபிடி அப்படி ஈக்குவல் டு கன்ஃபார்ம்டு பேசஞ்சர் டாட் ஸ்ட்ரீம்
டாட் ஃபில்டர்னா என்ன அர்த்தம்னா, இப்போ யூசர் ஒரு யூனிக் ஐடி வந்து என்டர் பண்ண போகிறாங்க. நீங்கள் அவுட்புட்டில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து T2ன்னு என்டர் பண்ண பார்த்தீங்களா? அப்போ வந்து என்ன பண்ணோன்னா, அது ஆல்ரெடி இருக்க இந்த கன்ஃபார்ம்டு பேசஞ்சர் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து அந்த T2 எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது செக் பண்ணும். ஸோ மேட்ச் ஆகிறத வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கும். இந்த பேசஞ்சர் ஓபிடியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் மேட்ச் ஆகிறத. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம பேசஞ்சர் அவுட் வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வந்து எழுதிக்கிறோம். இந்த இஃப் கண்டிஷனில் இந்த பேசஞ்சர் ஓபிடி இஸ் ப்ரெசன்ட், அதாவது இந்த மேட்ச் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பேசஞ்சர் ஓபிடி டாட் கெட்டை வந்து நம்ம இந்த பேசஞ்சரில் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கன்ஃபார்ம்டு பேசஞ்சர் லிஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு தூக்கிடணும். ஏன்னா மேட்ச் பண்ணதுனால இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ கன்ஃபார்ம்டு பேசஞ்சர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு தூக்கிடணும். ஸோ இப்போ அதுலேருந்து தூக்கிறதுனால அவைலபிள் பர்த்தில் வந்து இதை ஆட் பண்ணுற வேண்டியதான். அவைலபிள் பர்த் டாட் ஆட் பேசஞ்சர் டாட் அலாட்டட் பர்த்தில் வந்து இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஆர்ஏசி வந்து எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்ஏசி கியூ வந்து எம்டியாக இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகணும். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆர்ஏசி பேசஞ்சர்ன்ற வேரியபிளில் வந்து நம்ம ஆர்ஏசி கியூ டாட் போல வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா அந்த ஆர்ஏசியில் இப்போ ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, பேசஞ்சர் இன்ஃபர்மேஷனு. ஸோ அதை வந்து ஆர்ஏசி பேசஞ்சரில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அந்த வேல்யூவை. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ அலோகேட்டட் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அலாட்டட் பர்த்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஏசி பேசஞ்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஏஜு, ஜெண்டரு, அப்புறம் பர்த் ப்ரிஃபரன்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து இந்த அலாட்டட் பர்த்தில் வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஏசி பேசஞ்சர் டாட் அலாட்டட் பர்த்து ஈக்குவல் டு அலாட்டட் பர்த். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ உங்களுக்கு அலாட் ஆன பர்த் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இப்போ எல் ஆகுது இல்லை எம் ஆகுது இல்லை வந்து யூ ஆகுது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்போ அந்த ஆர்ஏசி பேசஞ்சர் அலாட்டட் பர்த்தில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அதே மாதிரி எப்பயும் போல் கன்ஃபார்ம்டு பேசஞ்சர் பர்த்தில் வந்து இந்த ஆர்ஏசி பர்த் பேசஞ்சர் வந்து ஆட் பண்ணோம். அதே மாதிரி அவைலபிள் பர்த்துலேருந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டணும். ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணோம், ஆர்ஏசி டிக்கெட் மூவ்டு டு கன்ஃபார்ம்னு போடணும். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸில் என்ன பண்ணுறோன்னா ஆர்ஏசியில் இருக்கிறத கன்ஃபார்முக்கு வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி ஒரு பிரிண்ட் பண்ணிட்டு ஆர்ஏசி பேசஞ்சரையும் பிரிண்ட் பண்ணி விட்டுடணும். ஸோ இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டிங் கியூக்கும் வந்து பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வெயிட்டிங் கியூ வந்து எம்டியாக இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயிட்டிங் கியூ வந்து இந்த வெயிட்டிங் கியூ போல் பண்ணி இந்த வேரியபிளில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணதை நம்ம இப்போ ஆர்ஏசியில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்ஏசி கியூ டாட் ஆஃபரில் வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணும். சரி நெக்ஸ்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு பேசஞ்சரை அலாட்டட் பர்த் ஈக்குவல் டு ஆர்ஏசின்னு போட்டுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது ஆர்ஏசிக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம், அதனால் இப்படி பண்ணிடணும். கடைசியாக வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் மூவ்டு டு ஆர்ஏசின்னு போட்டு இந்த வெயிட்டிங் பேசஞ்சரை வந்து பிரிண்ட் பண்ணுற வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம ஒரு கேன்சலேஷன் நடந்ததுக்கப்புறம் ஆர்ஏசியில் இருக்கிறது புக்கிங்க்கு மூவ் பண்ணியாச்சு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறத ஆர்ஏசிக்கு வந்து மூவ் பண்ணியாச்சு. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணுற வேண்டியதான். சிஸ்டம் அவுட் பிரிண்டெல்லாம் சொல்லிட்டு டிக்கெட் கேன்சல்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் ஐடின்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட் ஐடியை வந்து கொடுத்துட வேண்டியதான், எந்த டிக்கெட் ஐடி யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணாங்களோ. ஸோ இது எதுவுமே நடக்கலை, இந்த பேசஞ்சர் இஸ் ப்ரெசண்ட்டே இல்லை, இந்த டிக்கெட் ஐடி வந்து மேட்சே ஆகலான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எல்ஸ் கண்டிஷன் போட்டு நோ டிக்கெட் ஃபவுண்டு வித் ஐடின்னு சொல்லிட்டு கொடுத்துட வேண்டியதான். ஸோ எல்ஸ் சிஸ்டம் அவுட் பிரிண்டல நோ டிக்கெட் ஃபவுண்டு வித் ஐடின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஐடியாவை கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம கேன்சலேஷன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பிரிண்ட் புக்டு டிக்கெட்ஸ் மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் சிம்பிளான மெத்தட் தான். இந்த பிரிண்ட் புக்கிங் டிக்கெட்ஸ் மெத்தடில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம்டு பேசஞ்சர் டாட் இஸ்எம்டியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம எத்தனை பேர் புக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, புக் பண்ணவங்கலாம் நம்ம கன்ஃபார்ம்டு பேசஞ்சரில் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ கன்ஃபார்ம்டு பேசஞ்சரில் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், புக்கிங்கே நடக்கலன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நோ கன்ஃபார்ம்டு டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணிடணும். ஸோ அப்படி இல்லாமல் கன்ஃபார்ம்டு டிக்கெட்ஸில் யாருனா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, புக் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கன்ஃபார்ம்டு டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்டு பேசஞ்சர்னு ஒரு லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து ஒரு வேல்யூவாக நம்ம வந்து இட்ரேட் பண்ணிகிட்டே வரணும்.
ஸோ இட்ரேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து கரெக்டாக பிரிண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் அவைலபிள் டிக்கெட்ஸை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் அவைலபிள் டிக்கெட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அவைலபிள் பர்த்துன்னு சொல்லிட்டு போட்டு அவைலபிள் பர்த்து லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது டாட் சைஸ்ன்னு கொடுத்தா நம்ம எவ்வளோ அவைலபிள் பர்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆர்ஐசி டிக்கெட்டுக்கும் அதே தான். 1 - RACQ டாட் சைஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஆர்ஐசியோட சைஸ் வந்து 1. ஸோ 1 - RACQ டாட் சைஸ் கொடுத்தா கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் அவைலபிள் வெயிட்டிங் லிஸ்ட் ஈக்குவல் டு 1 - வெயிட்டிங் லிஸ்ட் கியூ டாட் சைஸ் கொடுத்தோன்னா கரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வியூ டிக்கெட்ஸை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வியூ ஆர்ஏசி டிக்கெட்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இஃப் RACQ டாட் ECMTயாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நோ RAC டிக்கெட்ஸை அஃப்கோர்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சம் வேல்யூஸ் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ RAC டிக்கெட்ஸுன்னு போட்டு ஸோ இப்போ நம்ம RACQக்குள்ளே வந்து ஒன்று ஒன்றா இட்ரேட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு பேசஞ்சர் இன்ஃபர்மேஷனையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம கேஸில் ஒரே ஒரு பேசஞ்சர் தான் இருக்க போகிறாங்க. ஸோ சிம்பிளாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ நிறைய இருக்கும்போது இந்த ஃபார் லூப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம RACக்கு பிரிண்ட் பண்ண மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணுற முடியும். வியூ வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டு எம்டியாக இருந்துச்சுன்னா நோ வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்ஸ்ன்னு போட்டுற வேண்டியதான். அப்படி இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் எதனா வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார் லூப்பில் வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒன்று ஒன்றா வந்து இட்ரேட் பண்ணி அந்த பேசஞ்சர் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம டிக்கெட் சிஸ்டம் டாட் ஜாவா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்குது நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ டிக்கெட் புக்கிங் டாட் ஜாவா இதையும் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்கெட் புக்கிங் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஜாவா டாட் யூட்டில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் ஸ்டாரு. ஸோ இதுதான் நம்ம மெயின் கிளாஸாக இருக்க போது. ஸோ மெயின் மெத்தடை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயின் மெத்தட் தான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஃபார் திஸ் ப்ரோக்ராமு. ஸோ இதில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். இது மூலயமா தான் மற்ற எல்லாமே டிபெண்டன்சிஸ் எல்லாமே ரன் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம டிக்கெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்கேனர் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்கிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து வாங்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வைல் லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரூன்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். அப்போனா இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து இது ரன் ஆக போகுது, கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிற வரைக்கும். ஓகே, யூசர்கில் என்ன சாய்ஸ் நம்ம கேட்க போகிறோமோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் டிக்கெட்ஸு, 2வது கேன்சல் டிக்கெட்ஸு, 3வது வியூ கன்ஃபார்ம் டிக்கெட்ஸு, 4வது வந்து பார்த்தீங்கன்னா வியூ அவைலபிள் டிக்கெட்ஸு, 5வது வியூ ஆர்ஏசி டிக்கெட்ஸு, 6வது வியூ வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்ஸு, 7வது வந்து எக்ஸிட் ஆகிடும் கொடுத்தீங்கன்னா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்டர் யுவர் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ அவங்க என்டர் பண்ணுற சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ்ன்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் லைன்னா அடுத்த லைனுக்கு வந்து அவங்க என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்விட்ச் கேஸ் கொடுத்து அவங்க கொடுக்குற அந்த சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெத்தட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்விட்ச் இப்போ இது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு கேஸை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பண்ண போகுது, ஃபஸ்ட்டு நம்ம யூசர்கிலேருந்து நேம் வந்து வாங்க போகுது, அது வந்து நேம்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு ஏஜை வாங்க போகுது, ஏஜ்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகுது. அதுக்கடுத்து வந்து அவங்க ஜெண்டரை வாங்க போகுது, அதே மாதிரி ஜெண்டரில் ஸ்டோர் பண்ண போகுது. அவங்க ப்ரிஃபரன்ஸை வாங்கி இந்த பர்த் ப்ரிஃபரன்ஸில் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ கடைசியாக வந்து இந்த டிக்கெட் சிஸ்டம் அப்படின்றதுல இந்த புக் டிக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை வந்து கால் பண்ண போகுது. ஸோ ஏன்னா இந்த ஸ்விட்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக, ஸோ புக் டிக்கெட்ஸ் வந்து கால் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சல் டிக்கெட்ஸ் அதை வந்து கால் பண்ணணும். ஸோ இதை நான் செகண்ட் கேஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்டர் டிக்கெட் ஐடி டு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அவங்க டிக்கெட் ஐடி என்டர் பண்ண உடனே இந்த டிக்கெட் ஐடி வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ கேன்சல் டிக்கெட் அந்த மெத்தட் வந்து கால் பண்ணி இந்த டிக்கெட் ஐடியை வந்து இன்புட்டாக கொடுத்தோன்னா அந்த டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரேக் பண்ணி வெளியே வந்துட வேண்டியதான். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் கேஸ்லாம் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இந்த 3வது அவங்க கொடுக்கும்போது நம்ம வந்து பிரிண்ட் புக்குடு டிக்கெட்ஸ் இந்த மெத்தடை கால் பண்ணோம். 4ன்னு கொடுக்கும்போது பிரிண்ட் அவைலபிள் டிக்கெட்ஸ் இந்த மெத்தடை கால் பண்ணோம். 5ன்னு கொடுக்கும்போது வியூ ஆர்ஐசி டிக்கெட்ஸ் மெத்தடை,
கால் பண்ணோம். 6ன்னு கொடுக்கும்போது நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்ஸ் இந்த மெத்தடை கால் பண்ணோம். இது எதுவுமே இல்லைன்னா இந்த 7 கொடுக்கும்போது இந்த எக்ஸிட் ஆகிற இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு சுத்தமாக எக்ஸிக்யூட் ஆகிடணும். ஸோ அப்படி இது எதுவுமே அவங்க செலக்ட் பண்ணலன்னா இன்வேலிட் சாய்ஸ் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். ஸோ இதோட நம்ம ஸ்விட்ச் கேஸ் வந்து முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரோக்ராமு. உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன ஜோஹோ ரவுண்ட் 3 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட்டு போகிற ஜோஹோ 3rd ரவுண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.